கிஸ் அடிச்சுட்டு போதுடி காதுல. பின்னாடி திருப்பி காட்டு சுத்து போறணும் பசங்க. சின்ன வயசுல எல்லாம் கூடவே ஆளுங்க நிறைய இருப்பானுங்க. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத மாதிரி ஒரு மாதிரியே தனிமையாயிடுச்சு. நாளைக்கு என் பொட்டாட்டி பிள்ளைல உட்கார வச்சுட்டு போட்டேன் கூட தான் கடைசி போட்டு. வெல்கம் டு இப்ப 2 கையும் பிஸியா இருக்கு, அதனால வந்து நான் வாயால சொல்லிட்டேன். அதாவது நைட்டு ஒன்னாவது இப்ப தூங்கிட்டு வந்து அடிச்சு ஈத்துட்டு வராப்புல. ஆமா, நாங்க இப்பதான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு படுத்தோம். என்னடா எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன், உனக்கு மட்டும் அப்புறம் தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. தூக்கம் வரல, வேடா போயிட்டு வரும். தலைவலியா இருந்தது. சரி சின்னதா ஒரு ரைட் பண்ணா ரீஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் எப்பயுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு சரியில்லை, டிப்ரெஷன் அது மாதிரிலாம் இருந்தா நான் இது மாதிரி வண்டி எடுத்துட்டு அப்படியே சும்மா கேட்கல. ஆனா சேஃபா போங்க, அதான் முக்கியம். நம்ம வந்து என் செல்லில் தான் எடுக்கிறோம், அதனால வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனா நடு ராத்திரியில வந்து ஒரு ரைடு போறதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். நானும் ஜில்லுன்னு காத்து அடிக்கும். நைட்ல அப்பலாம் இப்ப வண்டி ஓட்ட கூட நல்ல பார்க்கல. இதே வீட்டுல இருந்தா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம். இப்ப ரைடுன்னா அப்படியே ஜாலியா ஒரு கதை பேசிக்கிட்டு, தனியா இருந்தா கூட சரி எதனா நினைச்சிட்டு ஓட்டுவோம். இவனை மாரி ஒரு ஆள் கூட இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற கதை, நம்ம கவலைப்படுற கதை, நம்மளுக்கு நடந்த ஒரு டிப்ரெஷன் வந்து அழகா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி அப்படியே பேசிட்டு எல்லா கதையும் ஒரு ஆளே தேவைப்படுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கவங்க நண்பர்களை வந்து இந்த வீடியோக்குள்ள டேக். ஆமா, முக்கியமா நீங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள மட்டும் நீங்க வாழ்க்கையில வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஆமா, எதுக்காகவும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க எதனா ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆளா தான் கிடைப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல. எல்லாமே வந்து உங்களுக்காக வந்து எல்லா சுச்சுவேஷன்ல இருக்கிற ஃப்ரெண்டு, எது நடந்தாலும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ற ஆளு, அது மாதிரி இருக்கிறவனை வந்து நீங்க விட்டுறாதீங்க. ஆமா, லைஃப்ல வந்து நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி பண்ற ஒரு நண்பன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து எப்பயுமே ஒரு உதவின்னு எப்ப போன் பண்ணாலும் ஒரு நண்பன் இருப்போம். ஆமா, நம்ம அவங்க கிட்ட போன் பேச மாட்டோம், வருஷ கணக்குல கூட பேசாம இருப்போம். ஆமா, ஆனா திரும்ப ஒரு லாங் கேப் அப்புறம் வந்து கால் பண்ணனா அதே ஒரு கனெக்டிவிட்டியோட பேசிட்டு இருப்போம் நம்ம கிட்ட. அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் என்னைக்கு விட்டுறக்கூடாது. காசுலாம் ஒரு சேர்த்துக்கலாம், அது வரும் போகும். முதல்ல சுத்தி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கடா, அதான்டா சொத்துன்னு. கல்யாணம் பண்ணிட்டு போற முக்கியமான நண்பர்களுக்கு இந்த வீடியோ. ஆமா, இப்போதைக்கு வந்து ரீசெண்டா கல்யாணம் பண்ண இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா கேங்ல ஒருத்தர் பண்ணிட்டு போக வராப்ல, அதனாலதான் இப்ப நாங்க தனியா வந்திருக்கோம். எல்லா ஜோடியோட போறாங்களா வந்தது? இதோட நம்ம எத்தனாவது ஆளை பாக்குறோம்? இதோட 5வது ஆள் ஜோடியா போறாங்க. ஆனா நான் ஏன் தலையில இந்த ஆளோட போகிட்ட இருக்குது. நாங்க வந்து பாத்தோம்னா விளாக் எடுக்கிறது கூச்சப்பட்டு இருந்தோம். அவன் வந்து பாத்தோம்னா லவரோட கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இப்ப சொல்லி முடியல, அதுக்குள்ள இன்னொன்னு போகுது. எங்கதான் போறோம் எங்கதான் வரணும் அவங்க உங்களுக்கு இருக்கு, ஓகே என்ஜாய் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம கூச்சப்படவே கூடாது லைஃப்ல. இப்ப நான் ரொம்ப சொன்ன எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. ஆமா, அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பொசிஷன் போக முடியும். நீங்க அவமானப்படலாம், என்ன வேணா படலாம், ஆனா லைஃப்ல வந்து மேக்சிமம் வந்து கூச்சப்படாதீங்க. அது எது இருக்கும் தான், ஆனா கூச்சப்பட்டுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி ஃபேமிலியா நாளைக்கு என் பொட்டாட்டி பிள்ளைல உட்கார வச்சுட்டு போட்டேன் கூட தான் கடைசி ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க அது மாதிரி போறது. பிள்ளைய தூக்கி முன்னாடி வச்சுட்டு பொட்டாட்டியை தூக்கி பின்னாடி வச்சுட்டு அதே நினைப்புல கட்டி பிடிச்சிடாரு, வண்டியை கவுத்து விட்டுருவான். ஒன்ன கட்டி பிடிச்சிட்டேன். KFC போவோமா? ஓப்பன்ல இருக்கு. காசு இல்லப்பா. காசு இல்லையா? என்னப்பா ஓனரா இருந்துட்டு ஒரு காசு இல்லைன்ற? யாருக்கோ செலவு பண்ற, எனக்கு செலவு பண்ண மாட்டேன். யாருக்கோ செலவு பண்ணிதான் இப்போ ஒன்றும் இல்லாம இப்ப கூட ஒரு ஜோடி போகுதுடா. ஜோடியா தான் போவோம், அது பிரச்சனை இல்லை. ஆமா, இப்ப வந்து நம்ம கண்டினியூஸா வந்து வண்டி ஓட்டிட்டே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அது இல்லாம அதான் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் வந்து ஒரு சைலண்டா கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு அப்புறம் ஒரு இடத்துல நின்று பேசலாம் நிறுத்திருக்கோம்.
ஓட்டு பேசக்கூடாதுன்றதோட ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன்னா என்ன பண்ணீங்கன்னா, நைட்ல வண்டி இருக்கவங்க வண்டி எடுக்கிறீங்க, ஒரு 2 ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரோட்ல 2 ரவுண்ட் நல்லா அடிக்கிறீங்க. என்னத்த அடிக்கிறீங்க? வண்டி சரக்கு அடிக்கணுமா? ஓரமா நின்று லாரிக்கு அடியில மிகவும் தவறான விஷயம். சரக்கு அடிக்கிறது வந்து உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க குடும்பத்தையே மொத்த குடும்பத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். உங்க வருமானத்தையும் பாதிக்கும். பெத்தவங்க குடிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு, குழந்தைகள் குடிச்சிங்கன்னா பெத்தவங்களுக்கு பாதிப்பு, எல்லாரையும் சுத்தி பாதிக்கும். சரி ஓட்டல அதான் அதெல்லாம் வண்டி 2 ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசுக்கு நிம்மதியான பிளேஸ்ல உட்காந்து நீங்களே புலம்புங்க தனியா, வேற வழி சொல்லிட்டா போல. நானே ஏன்னா நான் அதிகமா அதான் பண்ணுவேன். அங்க வேற தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் சரி கூட ஞானி சொல்லிட்டாரு, யாரும் இல்லாத அது கூடயே கேளுங்க. பேசுறதுக்கு யாரும் இல்லாதப்ப வண்டியில அதிகமா இப்ப போறது இல்ல, நான் நடந்து நேர் ரோட்ல நடந்து நான் பேசிட்டு போவேன், எனக்கு நானே பேசிட்டு போவேன். சின்ன வயசுல எல்லாம் கூடவே ஆளு நிறைய இருப்பானுங்க. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளு இல்லாத மாதிரி ஒரு மாதிரியா தனிமையாயிடுச்சு. தனிமை. ஆமா, அதுவும் இல்லாம கூட வந்து கூடவே நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. ஆனா இப்ப டக்குன்னு வந்து ஒரு செய்கை செஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க. நீ எப்ப செய்ய போறன்னு தெரியல. என்ன நீ செய்யாம தரமா ஆல்ரெடி உன்ன எல்லாரும் செஞ்சதுனாலதான் இங்கே வந்திருக்க நீ. அப்படியா? நாங்களாம் அப்படி இல்ல. இது மாதிரி சொல்லுவானுங்க, நான் தான் எல்லாமே, தோஸ்து அதெல்லாம் வந்து சொல்ல ப்ரோ ப்ரோன்னு சொல்றானுங்க பாரு, அவனுங்களை கூட நம்பிடலாம். ஆனா இது மாதிரி மச்சான் தோஸ்து நீ தான் மச்சான் உயிரு, எனக்கு குழந்தை பிறந்தா அவன் பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்றவனுங்களே அவனு நம்பவே கூடாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், நான் இருக்கேன் இறங்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. இறங்கு சரி பின்னாடிதான் இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா காணோம், எல்லாரும் ஓடிடுவானுங்க. ஒரு பிக்கியும் காணா. லைஃப்ல இருக்கலாம் எப்படின்னு தெரியுமா? உனக்கு தெரியாத கதை இல்ல. அதாவது வந்து நம்ம பசங்க எல்லாமே ரொம்ப நல்லவனுங்க. எப்படின்னா அந்த காசு ரொம்ப நல்லவனுங்க. அவனுங்களுக்கு காசு வந்து பார்த்தோன்னா நம்ம தான் செலவு பண்ணணும். ஆமா, நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டு அவனுங்க செலவு பண்ண மாட்டானுங்க. செலவு கூட அடுத்த கட்ட விஷயம். நம்ம ஒரு உதவின்னு கேட்போம். காதுல கிஸ் அடி எனக்கு கிளியரா தெரியுது. நான் தான் செல்ல பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா வந்து செல்லையும் பார்த்து போர் அடிக்கும். சரி அதான் கொஞ்சம் ரோட்டை பார்த்தேன், ரோட்டையும் பார்க்க விட மாட்டானுங்க, கிஸ் அடிச்சு மறைச்சிடுறானுங்க. மறைச்சிடணும்ல, அவனுக்கு அமையுது நமக்கு அமையல, அவ்வளவுதான். அமைஞ்சது நம்ம அமைச்சுக்கல. அவங்களுக்கும் ஒண்ணு இருக்கும்டா, கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும். உனக்கு அடிச்சு சின்னி பேசுற என்ன பண்ணுறது? டூலிஸே பாத்துட்டு இருக்காத. இல்லடா பசங்க போறானுங்கடா, பசங்க இப்ப வந்து ஒரு காலத்துல 2 வண்டியில வந்து 4 பேர் போயின்னு இருக்காங்க. அவனுங்க ஜாலியா அப்படியே பேசிட்டு போறாங்க. ஒரே வண்டியில 4-5 பேர் போய் நைட்டு 2 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தின்ன கேங்கு. இன்னைக்கு நான் ஒண்டியா நீ ஒண்டியான்னு நம்ம 2 பேரும் சேர்த்து சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. வேலை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வழியில இருக்கும். வேலை வெட்டி இல்லாம நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம். அது இல்லாம இந்த ராத்திரி நைட் தாட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மள மாரி மிடில் கிளாஸா பிறந்து வேலை இல்லாம இருந்து நைட் எல்லாமே வந்து எல்லா தாட்ஸும் வந்து அருவி மாரி கொட்டும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. எல்லாருமே எதுலயாவன்ல போய் செட்டில் ஆயிட்டோம்லே, நம்ம மட்டும் இன்னும் தெட்ட பேர் சுத்திட்டு இருக்குமே அப்படின்னு. சின்ன பசங்க எல்லாம் அடிக்கிறாங்கன்ற மாதிரி சின்ன பசங்க கூட போனீங்கன்னா பின்னாடியே அமர்ந்தர் ஒருவர் கூட்டு போயிருவாரு. பாத்துங்க, 100க்கு மேல போனீங்கன்னா 108 தான் போகணும். 100 அதிகம் தான், ஒரு 50-60 மெயின்டைன். இவ்வளோ தூரம் வந்து நாங்க சொல்றோம், ஆனா நாங்களே ஃபாஸ்டா தான் போவோம். குழந்தைங்களோட வருவாங்க, டக்குன்னு வந்து சடனா வந்து கிராஸ் பண்ணுவாங்க. ஏன் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து பொறுமையா நின்று போலாம். அதனால வந்து ஒன்னும் உலகம் அழிஞ்சிட போறது இல்ல. நீங்க அந்த ஒரு நிமிஷத்தினால்தான் உங்களோட வேலை நடக்கிற வேலை நடக்காம போக போறது. அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 மாசம் நீங்க அப்படியே பெட் ரெஸ்ட் தான். ஏன் சொல்ற நீ? இந்த மாதிரிதான் நாங்களும் பேசிட்டு போனோம் ஒரு காலத்துல. இன்னைக்கு தனியா நாங்க 2 பேர் மட்டும் வந்து பேசிட்டு உட்காந்து. பாத்தியா, நாங்க வந்து ஜோடி ஜோடியா பார்த்தோம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து கும்பலா போறத பாக்குறோம். அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குல்ல, நிம்மதியா இருக்கும். எம்டி ரோடு, இந்த வியூ பாருங்களேன், லைட்டே அப்படியே ஆர்டரா இருக்கிறது. எம்டி ரோட காமிடா பாருங்களேன், இதை பாருங்களேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து லைட் இருந்து அப்படியே ஜில்லுன்னு காத்து, எம்டி ரோடு, அப்படியே வண்டி ஸ்லோவா போறது, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. நானும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வெல்கம் டு சான்ஸ் அண்ட் vlogs. உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து பின்னாடி திருப்பி காட்டு சுத்து போடுறோம் பசங்க. இங்க பாருங்க, வீடியோ எடுக்கலாம்னு வந்தா தலைவனுக்கு சுத்து போடுறாங்க. இவங்க பெட்ரூமை என்னைக்காவது நாம எட்டி பார்த்திருக்கோமா? உங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த அல்ப புத்தி? அட நாய்க்கா வைப்பற ஒருத்தன் தான் வரான், வந்து என்ன வச்சிருன்னு பார்க்க போறான். பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் வீடியோல நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு வர்றாரு. இது அவன்டா புதுசா என்ட்ரி கொடுக்குறான். மூஞ்சா பார்த்தாலே தெரியுது லவ்வுக்கு லாடம் கட்டிட்டாங்க போல. நமக்கு போயிட்டான்டா. ஓகே காய்ஸ், நிறைய நேரம் அப்படியே பேசியாச்சு. வண்டியை வீட்டுக்கு விட்டுட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸாவே தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா செல்லுல இந்த ஆப்ஷன் இருக்குது, இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஆமா, இல்லைன்னா முன்னாடியே அந்த ஜோடிக்கா போனவங்க நிறைய பேரை காமிச்சிருப்போம், ரோட்டையும் காமிச்சிருப்போம், நம்மளோட ஃபேஸ் காமிச்சு நம்ம பேசுறது எல்லாமே காமிச்சிருக்கலாம். எங்களுக்கு இப்போதான் நடுவில் ஞாபகம் வந்தது, இந்த வியூவை வந்து நீங்கள் பாதியிலேருந்து பார்ப்பீங்க வீடியோவில். பாதியிலேருந்து இல்லை, கடைசியில் தான் பார்ப்பீங்க. அது கூட வருமானு தெரியாது. ஆமாம், பார்க்கலாம், இருத்தீங்க. vlog முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் இன்னும் போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ சொல்லு ஏதாவது. நான் என்ன சொல்றது, கூட இருக்கிறவனுங்க எல்லாருமே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. நீ எப்போ செய்வியோ? நீ செய்யாம